ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி போல் கீழ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஒரு 16,000 கோட்டா போல் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கடுத்து நாளை மறுநாள் அதிகாலைக்குண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் நாளைக்கு காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான டோக்கன்ஸ் எப்பொழுதும் போல் கொடுப்பாங்க. அதோட தற்காலிகமாக அந்த இடத்துல டோக்கன் கொடுக்கறத நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ சனிக்கிழமைக்குண்டான ஸ்ரீவாரிமேட்டு திவ்யதர்ஷன் டோக்கன் நாளைக்கு சாயந்தரம் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. முத நாள் போய் நம்ம வாங்கிக்கணும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக வாங்குகிற திவ்யதர்ஷன் டோக்கன் நம்ம இப்போ நாளைக்கு சாயந்தரம் வாங்குகிறோம் அப்படின்னா சனிக்கிழமைக்கு உண்டான டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறதுக்கு காலையில் 6 மணிக்கு தான் பொதுவாக ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்படி நடந்து போகிறப்போ 1200வது படியில் அந்த டோக்கனை ஸ்கேன் செய்தால் மட்டும்தான் ஏடிஜிஹெச் சர்க்கிளில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் வாங்கக்கூடிய திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டோக்கனை வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம போக முடியும். படியில் ஸ்கேன் பண்ணிட்டு தான் போக முடியும். அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. கிட்ட நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயோ இல்லை ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயோ விஷ்ணு நிவாஸ்லேயோ வாங்கிக்கலாம். அலிப்பிரி அடிவாரத்தில் தினமும் ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் 50 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் கொடுக்குறாங்க. 1600 நம்ம நேரில் இருந்து க்யூவில் நின்று வாங்கி ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனம் இல்லையா, இதில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 16 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்னா 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்னா 5லேருந்து 6 மணி நேரமும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட். சார்லப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஜூன் மாதத்தில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் சர்வீஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சார்லப்பள்ளியில் புதன்கிழமைகளில் கிளம்பும். இது வாராந்திர சிறப்பு ரயில் 11, 18, 25 சார்லப்பள்ளியிலேருந்து கிளம்பும் சாயந்தரம். ஸோ புதன்கிழமை சாயந்தரம் கிளம்புற ட்ரெயின் திருப்பதிக்கு மறுநாள் காலையில் 7 மணிக்கு ரேணுகுண்டா வழியாக வந்து சித்தூர், காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம், ராமேஸ்வரத்துக்கு போய் சேருது. செக் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் நம்பர் சொல்கிறேன், 07695. அதே மாதிரி இந்த ட்ரெயின் ராமேஸ்வரிலேருந்து இப்போ நான் சொன்ன ஸ்டாப்பிங் வழியாக சார்லப்பள்ளிக்கு வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் ஜூன் மாதத்தில் மட்டும், அதாவது 13, 20, 27, அதாவது சார்லப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு புதன்கிழமைகளில் போகுது. ஒவ்வொரு புதன்கிழமையும் கிளம்புது. ராமேஸ்வரத்துலேருந்து சார்லப்பள்ளிக்கு போகிறது இப்போ சொன்ன ரூட் வழியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிளம்புது. இந்த ட்ரெயினோட நம்பர் 07696. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டாப்பில் நிற்கிற ஊர்க்காரவங்களுக்கு திருப்பதிக்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜூன் மாதத்தில் ஸ்பெஷல் ட்ரெயின் இது, வாராந்திர எக்ஸ்பிரஸ். திருமலையில் கியோஸ்க்குன்னு சொல்லிட்டு சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட, ஏஆர்பி கவுண்டர் கிட்ட, அன்னப்பிரசாத பில்டிங், நிறைய இடங்களில் இப்போ நம்ம டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மிஷின் மூலமாக டொனேஷன் கொடுக்கலாம். வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி லட்டுக்கு கூட இப்போ அந்த மிஷின் கொண்டு வர போகிறாங்களாம். எப்படின்னா நம்ம எத்தனை லட்டு வேணுங்கிறத என்ட்ரு பண்ணி யூபிஐ மூலமாக பே பண்ணிடணும். அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு லட்டு கவுண்டரில் போய் காமிச்சான்னு நம்ம பணம் கட்டாமல் அங்கே லட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா பணம் நம்ம இந்த மிஷின்லேயே கட்டி முடிச்சிடும் யூபிஐ மூலமாக. அதே மாதிரி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட இந்த கியோஸ்க் மிஷின் மூலமாக கிடைக்கிற மாதிரி ஆஃப்லைனில் திருமலாவில் செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 78,288 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை
3.67 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 32,079 பேர். டோக்கன் கொடுக்குற டைமிங்ஸ் ஸ்ரீவாரிமேட்லேயும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் நோட் பண்ணிக்கோங்க, குறிப்பாக நாளைக்கு. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.